இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் 17/11/2025 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 6:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை 4:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 4:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சவால்களை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. இதனை சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியிலேயுமே நீங்க துணிச்சலுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பலன்கள் சாதகமாகவும் இருக்கும். வேலைகளை ஓரளவிற்கு குறித்த நேரத்திற்குள்ளேயே முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. தொழில எதிர்பாராத நன்மைகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். விஐபிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. இன்று மனதுல உற்சாகமும் இருக்கும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. சில தேவையான உதவிகளும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகள் உதவிகளும் செய்வாங்க. பணியிடத்துல சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். காதல் வாழ்க்கையில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்புல இருந்து வந்த சந்தேகங்களும் நீங்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. கலைப்பணிகள்ல
தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று திருப்தியான போக்கும் இருக்கும். புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் மேம்படும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று விசுவாசமாகவும் இருப்பீங்க. வேலையில நேர்மையாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் இருக்கும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவு செலவு கணக்குகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சிரமத்தை தாங்க தருவதாகவும் இருக்கும். இன்று 1-2 முறை அலைந்து திரிந்தாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளும் தென்படும். வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் இருக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலை அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஜாமீன் கொடுப்பதில் நிதானமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. இன்று நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை தட்டாமல் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு லாபமும் இருக்கும். குடும்பத்தினருக்காக மகிழ்ச்சியான செலவுகளையும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உடல் நலம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். வீட்டுல மாலை நேரத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. கலைப்பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. புகழும் கௌரவமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். இன்று தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணிகள் சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறினாங்க. வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் இருக்கும், தகுந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று கட்டுப்பாடுடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பணியிடத்துல சூழ்நிலைகள் என்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிப்பதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சில கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மன உளைச்சல்களின் காரணமாக முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். தொழில எதிர்பாராத நன்மைகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகள் ஒத்துழைப்பையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். சில அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார கணக்குகளை கவனமாக எழுதுவதும் நல்லது. சில தேவையில்லாத நண்பர்களுடைய சேர்க்கையில இருந்து விலகி இருப்பதே நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் இது நீங்க எதிர்பார்த்த பயணங்களாகவும் இருக்கும். இன்று பழைய இனிய சம்பவங்களும் நினைவுக்கும் வரும். எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். உங்கள் தாயாருக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை சக பணியாளர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. வியாபாரம் என்ற வழக்கம் போலவே இருக்கும். என்ற வேலை மாற்றுவது தொடர்பான விஷயங்களை நிதானமாக செயல்படுத்துவதும் நல்லது. சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப தொழிலை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள்ல நல்ல பலன்களும் பெறும். மாணவர்கள் படிப்பிலையும் மற்றும் விளையாட்டிலையும் சிறப்பாகவும் செயல்படுவாங்க. இன்று திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான சில செயல்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று வேலைகள்ல சின்ன சின்ன சலிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். இன்று விளையாட்டான போக்குடனும் இருப்பீங்க. ஆனாலும் நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் பற்றி குடும்பத்தினருடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நேர்மறையான போக்குடனும் இருப்பீங்க. சிறப்பான ஆரோக்கியத்தை கையாளவும் செய்யலாம். சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில மேன்மையான வாய்ப்புகளும் வந்து சேரும்.
கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். வேலை உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய மனதை உறவினர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாங்க. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சிலருடைய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட ஆசை வார்த்தைகளை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அவசரத்தை காட்டவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நிதானமான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. சில வருமான வாய்ப்புகளும் இருக்கும். நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்று முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பான திட்டங்கள் வேகத்தையும் எடுக்கும். உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். தன்னம்பிக்கையுடன் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வாகன மாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். வியாபாரத்துல இழுபறியாக இருந்து வந்த சூழ்நிலைகளும் மாறும். உத்தியோகத்துல திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்று சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் கைகூடியும் வரலாம். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுடைய வேலைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று நல்ல உத்வேகத்துடனும் ஆற்றலுடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முன்பு தவறவிட்ட வாய்ப்பு இப்பொழுது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. வேலை அதிகமாக இருப்பது உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திருமண உறவிட கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதும் நல்லது. தேவையற்ற கோபங்களையும் குழப்பங்களையும் என்று வீட்டில் உள்ளவர்கள் கிட்ட காட்டவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சிலருக்கு பண இழப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மிதமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். உடல் பாதிப்புகளும் நீங்கும். என்று உங்களை நம்பி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால இருந்து வந்த மன வேதனைகளும் நீங்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவதும் நல்லது.
என்று பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் முடியும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகள் செய்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பயணங்கள் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வணிகம் தொடர்பாக லாபத்தையும் பார்த்துவிட சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்று ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசவும் செய்வீங்க. சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வணிகத்துல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இறை பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார விஷயங்கள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அதிகாரிகளிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில அதிரடியான செயல்களின் மூலமாக சில மாற்றங்களும் ஏற்படலாம். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். கொடுத்த கடன் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும் செயல்களை சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உங்கள் துணையுடனான உறவுல மகிழ்ச்சியை பராமரிப்பதும் நல்லது. அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான பணத்தை சேமிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்க தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். லாபமும் இருக்கும். பொருளாதார நிலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தருவதாகவும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன யோகங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேருங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபார விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை தருவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனை நிறைவேற்றுவதற்காக நீங்க சில சிரமங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் ஏற்படலாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் வாங்குவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய படைப்பாற்றலும் அதிகரிக்கும். வேலைகளை வேகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி அனுசரித்து செல்வதும் நல்லது.
குடும்ப உறுப்பினர்களிடத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தாய்வழி சொந்த பந்தங்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று சில மாற்றமான அணுகுமுறையினால நன்மைகளும் உண்டாகும். செயல்கள்ல அறிவாற்றலுடனும் செயல்படுவீங்க. பழைய நினைவுகளினால மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். புகழும் பெருமையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அனைத்து விஷயங்களிலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய செயல்கள்ல மந்தத்தன்மையும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க வேகத்தை காட்டுவதும் நல்லதுதாங்க. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். இன்று உங்களுடைய குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. உங்களுடைய கையிருப்பு கரையாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுத்தலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானமும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான வேலைகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். சில செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிப்பதும் நல்லது. உத்தியோகத்துல விவாதங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் உங்கள் தாயின் அன்பும் ஆறுதல்களையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமான வாய்ப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இனிமையான பேச்சுக்கள் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையையும் தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். வேலைகளை முடிப்பதுல அலைச்சல்களும் இருக்கலாம். வணிகம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. பணி நிமித்தமான பயணங்களும் ஏற்படலாம். நண்பர்களுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்கள் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். ரகசியமான முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வேலையாட்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வர்த்தக விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல இருந்து வந்த குழப்பமான எண்ணங்களும் நீங்கும். மனதுல மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாகவும் ஒருநிலைப்படுத்தியும் வேலைகள் செய்வதும் நல்லது. இன்று விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. செயல்கள்ல வெற்றியையும் பார்த்துவிடலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் நம்பிக்கையுடன் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றி உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்யலாம். இன்று வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் முடிக்கவும் வேண்டாம். தொழில் துறையில சில சிரமங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத சிரமங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளினால மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அலுவலகங்கள்ல கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. காரிய சித்தியும் ஒன்றாகும். செலவுகளும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளை அடையாளம் காணவும் செய்வீங்க. கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். இன்று சில பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காணலாம். தாய்வழி சொந்த பந்தங்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். நிதிநிலையில எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. பாடங்கள்ல இருந்து வந்த மந்த வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு சார்ந்த துறைகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல அதிக தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வேலைகளை முடிப்பதுல முனைப்புடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் எந்த விதமான குழப்பமான எண்ணங்களையும் அவசரத்தையும் வேலையில காட்டவும் வேண்டாம். இதனால செய்த வேலையையே மீண்டும் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும் என்று சில சுப செய்திகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கான செலவுகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல சில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றி முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில பட்டதை வெளிப்படையாக பேசுவதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல சில உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். என்று எதிர்பார்த்த தனவரவுகள் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் என்று சில தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதிற்கு விருப்பமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அனுகூலமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தந்தை இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. என்று சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. கவனமில்லாமல் வேலைகள் செய்யவும் வேண்டாங்க. உங்களுடைய செயல்திறன் இதனால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆலோசனைகளை கேட்கவும் செய்வீங்க. மனக்குழப்பங்களும் நீங்கும். அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே உங்கள் துணை இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற மன அமைதியை கெடுப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலையில அனுகூலமும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பெற்றோர்களுடைய குறைகளை தீர்க்கவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த டெண்டர்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டில் உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும்.
சில செலவுகளும் இருக்கும். குடும்ப விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. கூட்டாளிகள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். மனை சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்த இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறைந்த எதிர்பார்ப்புடன் செயல்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதில் வெற்றியும் பெற்றுவிடலாம். பணியிட சூழல்கள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். என்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணங்களின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். விருப்பப்பட்ட வேலைகளை இப்பொழுது மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழிலும் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் இருக்கும். சிலருக்கு நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால இருந்து வந்த பிடிவாத போக்கும் மாறும். அவர்களிடத்தில் அக்கறையாகவும் நடந்தும் கொள்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். சிலர் உதவுவதைப் போல உபத்திரம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மாலையில சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சந்தேகப்படுகின்ற உணர்வுகளினால கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்களும் மேம்படும். நிர்வாகத்துறையில பொறுமையாக இருப்பதும் நல்லது. என்று மூத்த உடன்பிறப்புகளிடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று முடித்த வேலைகளையும் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால 1ற்கு 2 முறை சரிபார்த்தும் கொள்ளுங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய மனநிலையும் இன்று சமமாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. இன்று சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். திட்டமிட்டு இருந்து வந்த செயல்கள் வெற்றிகரமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில புதிய முதலீடுகளையும் செய்யலாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வேலை மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. அதற்கான மன தைரியத்துடனும் இருப்பீங்க. தயங்காமல் சில வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சம்பந்தமில்லாத பேச்சுக்களை இப்பொழுது பேசவும் வேண்டாம். யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களையும் பேசவும் வேண்டாம். இதனால உங்களுடைய மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல அரசியல் பேசவும் வேண்டாம். மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. சகோதரர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. என்ற எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். செய்யும் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.